ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கர் டெக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கிங் எபிசோட் 1320 1321 எபிசோடுக்கான கியூஆர் கோடு நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஆனால் வீடியோ அதிக பேர் பார்க்குறாங்க. ஆனால் டெலகிராம் குரூப்பில் 25-30 மெம்பர் மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எப்படி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி டெலகிராம் குரூப்புக்குள்ளே ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த வீடியோ கீழே கமெண்டில் எல்லாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் டுமாரோ லைவில் எப்படி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி எப்படி டெலகிராம் சேனலுக்குள்ளே ஜாயின் பண்ணுறங்கிறத பற்றி லைவில் நான் சொல்கிறேன். ஏன்னா வீடியோ எல்லாமே 300-500 மெம்பர் வீடியோ பார்க்குறீங்க. ஆனால் குரூப்பில் யாருமே ஜாயின் பண்ணல. நம்ம கிங் எபிசோடுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம சேனலில் வியூஸ் மட்டும்தான் போதே தவிர டெலகிராம் குரூப்பில் யாருமே அதிகமாக ஜாயின் பண்ணல. 20-30 மெம்பர் மட்டும்தான் ஜாயின் பண்ணி ஸ்டோரி கேட்டுட்ருக்கீங்க. நம்ம யூடியூப்பில் நம்மளால் போட முடியல. யூடியூப்பில் போட்டோமா காப்பிரைட் வருது. டெலகிராமில் பப்ளிக்கில் குரூப் வச்சு நம்ம லிங்க் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அது வித்தின் ஒரு 4 இல்லைனா 5 ஹவர்ஸ்க்குள்ளேயே காப்பிரைட் இஷ்யூ சேனலே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்மளதில் கிங் எபிசோடுக்காக தான் நம்ம வீடியோவை அப்லோடு பண்ணிகிட்ருக்கோம். யூடியூப்பில் டைரெக்டாக கிங் எபிசோடை கொடுத்தோமா அதில் காப்பிரைட் இல்லைனா காப்பி ஸ்ட்ரைக் வருது. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறையா எபிசோடு அப்லோடு பண்ணி அது எல்லாமே இப்போ டெலீட் ஆகிடுச்சு. அது காப்பி ஸ்ட்ரைக் வரக்கூடாதுன்னு தான் நம்ம வேறு வீடியோலாம் அப்லோடு பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சங்கர் டெக்கில். இருந்தாலுமே நம்ம அப்லோடு பண்ண 30-40 எபிசோடுமே டெலீட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் லாஸ்ட்டு 2 டேஸாகவே வீடியோ போடாமல் இந்த மாதிரி இப்போ கியூஆர் கோடு கொடுத்து அதை ஸ்கேன் பண்ணி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அப்பயுமே வீடியோ பார்க்குறீங்க. ஆனால் குரூப்பில் 30-40 மெம்பர்ஸ் தான் அதிகமாக ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ எப்படி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியலனா அப்டேட்டுன்னு சொல்லி இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்டேட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணினீங்களா நாளைக்கு லைவ் எபிசோடாக நாளைக்கு நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே லைவ் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எப்படி நம்ம கியூஆர் கோடை எடுத்து எப்படி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுங்கிறத பற்றி நான் லைவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் வேறு டவுட் இருந்தாலும் நீங்கள் லைவில் கேட்டுக்கலாம். உடனே என்னங்கிறத நான் அப்படியே பதில் சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் இருக்கிற இந்த வீடியோ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம கியூஆர் கோடு 3 எபிசோட்லேயோ இல்லை 4 வீடியோலையோ நம்ம கியூஆர் கோடு கொடுத்துருக்குறோம். இப்போ லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணதில் மட்டும்தான் கியூஆர் கோடு ஒர்க் ஆகலை. அதில் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராமோட குரூப்போட லிங்கை டைரெக்டாக கொடுத்துருக்குறேன். அந்த குரூப் லிங்க் எப்போ வேணாலுமே லிங்க் எக்ஸ்பைரி ஆகலாம். கியூஆர் கோடு அப்படி எதுவும் ஆகாது. லிங்க் எப்போ வேணாலும் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த கியூஆர் கோடு எப்போ வேணாலும் எக்ஸ்பைரி ஆகலாம். அதனால் அந்த லிங்கில் மட்டும் ஜாயின் பண்ணிக்காங்க. இனிமேல் கொடுக்குற கியூஆர் கோடு நீங்கள் எப்போ வேணாலுமே ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 1 மந்த் வரைக்கும் அந்த கியூஆர் கோடு எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம லிங்கை டைரெக்டாக கொடுத்தோமா அதுவுமே மேக்ஸிமம் 1 or 2 டேஸில் அந்த லிங்க் ஒர்க் ஆகாமல் போயிடும். நம்ம பப்ளிக்கில் கொடுத்தோமா தான் லிங்க் ஒர்க் ஆகும். பப்ளிக்கில் கொடுத்தோமா காப்பிரைட் இஷ்யூ வருது. அதனால் ப்ரைவேட்டில் போட்டு கொடுத்தோமா அந்த லிங்க் 1 or 2 டேஸ் தான் ஒர்க் ஆகும். கியூஆர் கோடு கொடுத்துருக்கேன். அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி டெலகிராம் குரூப்புக்குள்ளே ஜாயின் பண்ணிக்காங்க. உங்களுக்கு அந்த கியூஆர் கோடை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். எப்படி அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி டெலகிராம் குரூப்புக்குள்ளே ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த வீடியோக்கு கீழே ஜாயின்ட் அப்டேட் இல்லைன்னா அப்டேட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு கமெண்ட்டை பார்த்துட்டு அப்டேட்டுங்கிற கமெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நாளைக்கு நான் லைவ் போட்டு எப்படி கியூஆர் கோடை ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த கியூஆர் கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை எப்படி ஸ்கேன் பண்ணி எப்படி குரூப்புக்குள்ளே ஜாயின் பண்ணுறதுங்கிறத பற்றி லைவாக நான் லைவில் உங்களுக்கு எப்படி நான் சொல்லி தரப்போகிறேன். அதனால் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி குரூப்புக்குள்ளே ஜாயின் பண்ணுறது தெரியலனா இந்த வீடியோ கீழே அப்டேட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறீங்க. நம்ம கிங் எபிசோடுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம
பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து யூடியூப்பில் வந்து டைரெக்டாக கிங் எபிசோடு வந்து அப்லோட் பண்ணோமா, காப்பிரைட் இல்லைனா காப்பி ஸ்ட்ரைக் ஏதோ ஒரு இஷ்யூ வருது. நம்ம ஏற்கனவே நம்ம தமிழ் இன்ஃபோவில் வந்து நம்ம இது பண்ணி 2 ஸ்ட்ரைக் வந்துருச்சு. இன்னொரு ஸ்ட்ரைக் வந்து அந்த சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடும். இந்த சேனலில் வந்து சங்கர் டெக் வந்து எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ட்ரிக் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து வீடியோவுக்கு இடையில் வீடியோவில் எந்த இடத்துல வேணாலும் கியூஆர் கோடு வந்து 3 செகண்டு கொடுத்துருப்பேன். வீடியோ வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய கூகுள் லென்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்காங்க. கூகுள் இருந்தாவே கூகுள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து கேமரா ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். கேமரா ஆப்ஷனில் வந்து உங்களுடைய கேலரி வந்து சூஸ் பண்ணிக்காங்க. கேலரியில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டோட இமேஜ் வந்து இருக்கும். அந்த கியூஆர் கோடு அதில் கொடுத்து ஸ்கேன் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகி அந்த கியூஆர் கோடுக்கு நடுவில் வந்து ஒரு டெலகிராமோட லிங்க் வந்து ஷோ ஆகும். அந்த லிங்கை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்கள் டெலகிராம் குரூப் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிக்கும். அதில் வந்து நம்ம அப்லோட் பண்ண கிங் எபிசோடு வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் டவுன்லோடு பண்ணி நீங்கள் வந்து எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். உங்களுக்கு டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணுறது தெரியலனா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து டைரெக்டாக அப்டேட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்டேட்டுன்னு சொல்லி கமெண்ட் வந்து அதிகமாக வந்துச்சுன்னா நாளைக்கு லைவில் வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பற்றி லைவாக அப்டேட் போடுறேன். லைவில் வந்து கொடுக்குறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து லைவில் வந்து கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம கிங் எபிசோடு வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சிஓசி கிளாஷ் ஆஃப் கிளான்னு சொல்லியும் சினிமா சிமுலேட்டர் 2025 இந்த 2 கேமையும் யூஸ் பண்ணி வேறு கேமும் ஃப்யூச்சரில் வந்து வெவ்வேறு கேமை யூஸ் பண்ணி விளையாண்டு அதில் வந்து வீடியோவுக்கு நடுவில் எங்கே வேணாலும் கியூஆர் கோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் கொடுத்து அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் கொடுக்க முடியும். லிங்க் வந்து டைரெக்டாக என்னால் கொடுக்க முடியாது. லிங்க் வந்து டைரெக்டாக கொடுத்தோமா லிங்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் வந்து எப்போ வேணாலும் டெலகிராம் இதில் ஸ்கேன் பண்ணும் போது எப்போ வேணாலுமே குரூப் வந்து டெலீட் ஆகிடும். நம்ம கியூஆர் கோடு மூலிமா கொடுத்தோமா எந்த பிரச்சனையுமே வராது. டெலகிராம் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது தெரியலனா அப்டேட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.